ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 91. பரதன் அந்த ஆசிரமத்துல தங்கி இருக்க ஒத்துண்ட அப்புறம் பரத்வாஜர், குழந்தை, நீயும் உன்னை சேர்ந்தவாளும் இங்கேயே சாப்பிடணும் அப்படின்னு சொல்றார். பரதன், சுவாமி, இங்கே கிடைக்கும் பதார்த்தங்களால தாங்கள் எனக்கு செஞ்ச அந்த அர்க்கியம், பாத்தியம், ஆஜமனியம் முதலிய அதித்தி பூஜையால போஜனமே செஞ்சது போல நான் மிகுந்த திருப்தி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றார். அப்போ பரத்வாஜர், காட்டுல வசிக்கக்கூடிய ஒரு ரிஷி இதை விட நமக்கு என்ன செஞ்சிட முடியும்? இவரை சிரமப்படுத்துவது நியாயமல்ல அப்படின்னு நினைக்கிறான். நம்ம மகிமை இவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுண்டு, நீ என்கிட்ட விசேஷ பக்தி வச்சிருக்க அப்படின்னும் நான் செய்யும் உபச்சாரத்தால நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னும் எனக்கு நன்னா தெரியும். உனக்கும் உன் பரிவாரங்களுக்கும் சைன்யங்களுக்கும் விருந்து செய்ய நான் ஆசைப்படுறேன். நான் ஆசையோடு செய்யறத நீ சந்தோஷமா ஏத்துக்கணும். உன் சைன்யங்களை எல்லாம் இங்கே அழிச்சுன்னு வராம நீ மாத்திரம் இங்கே எதுக்கு வந்தே அப்படின்னு கேட்கிறார். பரதன் அரசனாவது ராஜகுமாரனாவது பரிவாரங்களோடும் சைன்யங்களோடும் மகரிஷிகள் வசிக்கும் ஆசிரமத்துக்கு பக்கத்துல போகக்கூடாது. அவர்களுடைய கர்மானுஷ்டானங்களுக்கு அது தடையாகும். அதனால நீங்கள் கோபிச்சு போயோ அப்படின்னு பயந்து நான் மட்டும் தனியா வந்தேன். மத யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் காலாட்களும் பரிவாரங்களும் கணக்கில்லாம நிறைய பேர் இருக்கா. அவர்களால ஆசிரம மரங்களுக்கும் நீர்த்துறைகளுக்கும் பர்ணசாலைகளுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் ஹிம்சை உண்டாகும். அதனால அவளை நான் தூரத்திலேயே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். பரத்வாஜர், அதை பத்தி நீ கவலைப்படாத, எல்லோரையும் இங்க அழைச்சுன்னு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே பரதன் மந்திரிகளை கூப்பிட்டு பரிவாரங்களையும் சைன்யத்துக்கும் ஆசிரமத்துக்கு பக்கத்துல கூட்டின்னு வர சொல்லி சொல்றார். அதற்குள்ள பரத்வாஜ மகரிஷி அக்னிஹோத்திர சாலைக்கு போய் 3 தரம் ஆஜமனம் பண்ணிட்டு 2 தரம் முகத்தை எல்லாம் நன்னா தொடச்சுண்டு தலை, கண், மூக்கு, காது, ஹிருதயம் முதலிய அங்கங்களை எல்லாம் ஒரு தடவை தொட்டுண்டு பரதனுக்கு விருந்து செய்ய தேவ சிற்பியான விஸ்வகர்மா, அசுரர்களுக்கு சிற்பியான மயன், அவா 2 பேரையும் கூப்பிடுறார். பரதனுக்கும் அவனுடன் வந்திருக்கும் சைன்யத்துக்கும் நான் விருந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுங்கோ. அன்னபானங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக இந்திரன், யமன், வருணன், குபேரன் போன்ற லோகபாலர்களையும் அக்னி முதலிய தேவர்களையும் நான் அழைக்கிறேன். பரதனுக்கு அதித்தி பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் வந்திருந்து அதை நடத்தி தரணும். 3 லோகங்களிலும் கிழக்கே ஓடும் நதிகளும் மேற்கே ஓடும் நதிகளுக்கு உரிய தேவதைகளும் இங்கே வரட்டும். அவைகள்ல சிலவற்றில் மைரேயம் என்ற பானம் ஓடட்டும், சிலத்துல சுறா என்ற பானம் ஓடட்டும், சிலவற்றில் கரும்பின் ரசத்தை போல் ருஜியுள்ள குளிர்ந்த ஜலம் ஓடட்டும். ஹாஹா, ஹூஹு, விஸ்வாவசு முதலிய தேவ கந்தர்வர்களையும் தேவ ஜாதியில் பிறந்த அப்சரஸ்களையும் கந்தர்வ ஜாதியில் பிறந்த அப்சரஸ்களையும் கிருதாசி, விஸ்வாசி, மிச்ரகேசி, அலம்புசா, நாகதந்தா, ஹேமா, மகேந்திர பர்வதத்தின் குகையினால் மயனால் கட்டப்பட்ட கிரகத்தில் வசிக்கும் ஸ்வயம் பிரபா என்ற அப்சரஸ்களையும் இங்கே அழைக்கிறேன். இந்திரனுக்கு ஊழியம் செய்யும் ரம்பை, ஊர்வசி, மேனகை முதலியவர்களையும் பிரம்மலோகத்தில் இருக்கும் அப்சரஸ்களையும் இவைகளுக்கு சங்கீதத்தை உபதேசிக்கும் தும்புருவையும் பாட்டு, ஆட்டம் முதலிய சாதனங்களோடு அழைக்கிறேன். உத்தரகுரு தேசத்தில் உள்ள சைத்திர ரதம் என்ற வனம் தேவதைகளுக்கு தகுந்த வஸ்திரங்களும் ஆபரணங்களுமே இலைகளாக தேவ ஸ்திரீகளே பழங்களாக ரூபமெடுத்து இங்கே வரும்படி வடக்கு திக்பாலரான குபேரனை அழைக்கிறேன். அறுசுவை பதார்த்தங்களுடன் நேர்த்தியான அன்னத்தையும் மரங்களில் இருந்து புதிதாக உதிர்ந்த விசித்திரமான மாலைகளையும் பலவிதமான பானங்களையும் மாம்சங்களையும் ஓஷதிகளுக்கு ராஜாவான சந்திரன் ஏராளமாக ரெடி பண்ணட்டும் அப்படின்னு அளவற்ற யோக மகிமையும் ஞானமும் தேஜஸும் வாய்ந்த பரத்வாஜர் அவைகளுக்கு ஏற்ற ஸ்வரங்களோடும் பிரயோகங்களோடும் மேலே சொன்ன தேவதைகளை அழைக்கும் மந்திரங்களை எல்லாம் ஜபிக்கிறார். இப்படி கைகூப்பி கிழக்கு முகமாக நின்று மனசால் நினைச்சவுடன் சகல தேவதைகளும் அங்கே வந்து சேர்ந்தார். சந்தன மரங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமான மலையும் மந்திரம் என்ற மலைகளுள்ள வாசனையை கவர்ந்து சுகமாக குளிர்ந்த காற்று அங்கே வீசும்படி செய்தான்.
அது தேகத்தில் உள்ள வெப்பத்தையும் வியர்வையையும் தாபத்தையும் போக்கி சுகத்தை கொடுத்தது. தேவலோகத்திலிருந்து புஷ்பமாரி பெஞ்சது. தேவ துந்துபி முதலிய வாத்தியங்கள் முழங்கித்து. தேவ கந்தர்வர்கள் பாடினா. வீணை முதலிய வாத்தியங்களை வாசிச்சா. அப்சரஸ்கள்லாம் ஆடினா. ஸ்ருதிக்கும் லயத்திற்கும் ஒத்திருக்கும் அந்த கானம் 3 லோகத்திலும் உள்ள பிராணிகளின் செவிக்கு சொல்ல முடியாத ஆனந்தத்தை கொடுத்தது. அந்த சப்தம் கொஞ்சம் ஓஞ்சதும் பரதனுடைய சைன்யங்கள் விஸ்வகர்மாவின் அபூர்வ சக்தியை பார்த்தா. 5 யோஜனை தூரம் வரையில் பூமி மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக செய்யப்பட்டு இந்திரநீலம் வைடூரியம் முதலிய ரத்தனங்களால் இழைக்கப்பட்டது போல மிருதுவான இளம் புல்களால் மூடப்பட்டிருந்தது. அங்கே வில்வம், பலா, மா, நெல்லி முதலிய மரங்கள்லாம் இருந்தது. உத்தரகுரு தேசத்திலிருந்து தேவதைகள் அனுபவிக்க தகுந்த பதார்த்தங்களுடன் சைத்திர ரதம் என்ற வனம் அங்கே வந்தது. கரையில் அழகான மரங்களோடு நதிகள்லாம் வந்தது. 4 பக்கத்திலும் தாழ்வாரம் போட்டு நடுவில் திறந்த இடமும் வீடுகளும் குதிரைகளை கட்டும் இடங்களும் சகல அலங்காரங்களும் உள்ள உப்பரைகளும் வீடுகளும் அரண்மனைகளும் வெளுத்த மேகங்களைப் போல ராஜகிரகமும் உண்டாச்சு. அது தோரணங்களாலும் மாலைகளாலும் படுக்கைகள் கட்டில் ஆசனங்கள் விரிப்புகளாலும் அலங்காரமா இருந்தது. உத்தமமான வஸ்திரங்களும் அன்னபானங்களும் பட்சணங்களும் பலவிதமான ரசங்களும் விசித்திரமான பதார்த்தங்களும் ரெடியா இருந்தது. விலையற்ற ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கிரகத்துல மகரிஷியின் அனுமதியால பரதன் உள்ளே பிரவேசிச்சார். மந்திரிகளும் புரோகிதர்களும் பரிவாரங்களும் அவரோட போய் அந்த அற்புதமான காட்சியை பார்த்து திகைச்சு போய் நின்னா. ஒரு இடத்துல இந்திரனுடைய ஆசனத்தை ஒத்த ஒரு திவ்ய சிம்மாசனம் போடப்பட்டு அதன் பக்கத்தில் வெண்குடையும் சாமரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. ராமச்சந்திர மூர்த்தி அதில் உட்கார்ந்திருக்கிறத போல மனசால பரதன் நினைச்சு மந்திரிகளோடு கைகூப்பி நமஸ்காரம் பண்ணி பிரதர்ஷனம் பண்றான். மனதால் ராமனை சகல உபகாரங்களாலும் பூஜித்து நமஸ்கரித்து தான் அவருக்கு அடிமை என்று காட்டுவதற்காக சாமரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பக்கத்திலே மந்திரிகளுக்காக போடப்பட்டிருந்த ஆசனத்திலே பரதன் அமர்ந்தான். புரோகிதர்களும் மந்திரிகளும் அவா அதிகாரத்துக்கும் யோகியதைக்கும் தகுந்த ஆசனங்கள்ல உட்கார்ந்துக்கிறா. பாயசத்தையே சேராக உடைய நதிகள் பிறகு பரத்வாஜருடைய கட்டளையால் பரதனுக்கு சமீபத்துல வருது. அதன் கரைகளில் நல் சாந்து பூசப்பட்ட விசித்திரமான வீடுகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பிரம்மாவால் அனுப்பப்பட்ட 20,000 அப்சரஸ்கள் திவ்ய அலங்காரத்தோடு அங்க வரா. தங்கம், முத்து, பவழம், ரத்னம் முதலியவைகளால் அலங்கரிக்கப்பட்ட 20,000 அப்சரஸ்கள் குபேரனால் அனுப்பப்பட்டு அங்கே வரா. இந்த கந்தர்வ லோகத்து அப்சரஸ்களின் வசத்துல ஒருத்தம் மாட்டினுட்டா பைத்தியம் பிடிச்சவனை போல ஆயிடுவான் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்திரனுடைய நந்தவனம் என்ற தோட்டத்திலேருந்து 20,000 அப்சரஸ்கள் வரா. நாரதர், தும்புரு, கோபன் என்ற மகா தேஜஸ்விகளான கந்தர்வ ராஜாக்கள்லாம் வரா. அலம்புசா, மித்திரகேசி, புண்டரீகா, வாமனா முதலிய அப்சரஸ்கள் பரத்வாஜருடைய உத்தரவால பரதனுக்கு எதிரில ஆடுறா. தேவலோகத்திலும் சைத்திர ரதம் என்ற வனத்திலும் உள்ள சகல பதார்த்தங்களும் பரத்வாஜருடைய மகிமையால பிரயாகைக்கு வந்துடுத்து. வில்வ மரங்கள் மிருதங்கம் வாசிக்கிறது, தானி மரங்கள் தாளம் போடுறது, அரச மரங்கள்லாம் ஆடுறது, சரளம், மஞ்சாடி, பனை, புங்கை என்ற மரங்கள்லாம் கூணர்களாகவும் குள்ளர்களாகவும் ரூபம் எடுக்கிறது. சிம்சுபா, நெல்லி, நாவல் முதலிய காட்டு மரங்களும் ஜாதி மல்லி முதலிய காட்டு கொடிகளும் பெண்களின் ரூபம் எடுத்துண்டு வருது. மதுபானத்தில் பிரியமுள்ளவர்களே, இந்த திவ்யமான பானத்தை எல்லாம் குடியுங்கோ. பசியால வாடுறவாளே, இந்த பாயசத்தையும் சுத்தமான மாம்சத்தையும் சாப்பிடுங்கோ அப்படின்னு எல்லாரும் உபச்சாரம் பண்றா. ஒவ்வொரு புருஷனையும் 7-8 பெண்கள் தைலம் தேய்ச்சி நதிகளில் நீராட்டி திவ்யமான வஸ்திராபரணங்களால் அலங்காரம் பண்ணி காலெல்லாம் பிடிச்சு விட்டு ரகசியமாக சுறா முதலிய பானங்களை எல்லாம் குடிக்க பண்றா. வாகனங்களை ரட்சிக்க யானைகளையும் குதிரைகளையும் எருதுகளையும் ஒட்டகங்களையும் கோவேறு கழுதைகளையும் கரும்பு தேன் கலந்த பொறி முதலியவைகள் கொடுத்து அதை திருப்தி பண்றா. பரதனுடன் வந்த யானைக்காரர்களும் குதிரைக்காரர்களும் நிறைய குடிச்சுட்டு புத்தி மயங்கி
தங்கள் வாகனங்கள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாம அவைகளை கண்டுபிடிக்க முடியாம இருந்தா. உத்தமமான அன்னம், பானம், வஸ்திரங்கள், ஆபரணங்கள், பூச்சுக்கள், பரிமளங்கள், மாலைகள், இன்னும் அவர்களுக்கு இஷ்டமான பதார்த்தங்களை பரதனுடைய சைன்யங்கள் வேணுங்கிற வரைக்கும் அனுபவிச்சு மின்னலை போன்ற அப்சரஸ்களால் ரொம்ப பிரியத்தோட உபச்சாரம் பண்ணப்பட்டு இந்திரிய சுவாதீனம் இல்லாமல் ஆனந்தம் மேலிட்டு பரதனுக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும், ராமன் க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு காலாட்களும் யானைக்காரர்களும் குதிரைக்காரர்களும் தலைவர்களுக்கு கட்டுப்படாமல் அங்கே நடந்த வைபவங்களால் தலைகால் எதுவும் புரியாம ரொம்ப சத்தம் போடுறா. சிலர் இதை தவிர சொர்க்கம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு பேசிக்கிறா. சிலர் காரணம் இல்லாம சிரிச்சுட்டே இருக்கா. சிலர் பாடுறா, சிலர் ஆடுறா, சிலர் மாலைகளை எல்லாம் போட்டுண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. அந்த உத்தமமான அன்னங்களையும் பானங்களையும் பஷ்யங்களையும் பார்த்து மறுபடியும் அவைகளை சாப்பிடணும்னு அவளுக்கு ஆசை வருது. பரிதாரர்களும் வேலைக்காரர்களும் யுத்த வீரர்களின் பாரியைகளும் புதிய வஸ்திரங்களை போட்டுண்டு ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தா. யானைகளும் கோவேறு கழுதைகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் விளையாடுவதற்காக சைன்யங்களால் கொண்டு வரப்பட்ட மிருகங்களும் பட்சிகளும் எல்லையற்ற திருப்தி அடைந்து ரிஷியால் கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை தவிர வேறு எதையுமே அவை விரும்பவில்லை. வெளுப்பு வஸ்திரம் இல்லாதவனும் பசித்தவனும் வாடினவனும் புழுதி படிந்த தலைமயிர் உடையவனும் யாருமே அங்கு இல்லை. எண்ணிறந்த மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வெண்மையான அன்ன குவியல்களும் ஆட்டு மாம்சங்களும் பன்றி மாம்சங்களும் சிரேஷ்டமான ஊறுகாய்கள், சர்க்கரையிலும் தேனிலும் பக்குவம் செய்யப்பட்ட பழங்கள், விசித்திரமாக சமைக்கப்பட்ட துவரை, உளுந்து, கடலை, பயிறு முதலிய பருப்புகள், வாசனையுள்ள அநேக ரசங்கள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டா. இந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்கும் பொழுதே நமக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அந்த வனத்தின் பக்கங்களில் பாயசத்தால் நிரம்பின பல கிணறுகள் இருந்தது. அங்கிருந்த பசுக்கள் வேண்டிய வரைக்கும் பாலை கொடுத்தது. மரங்களில் இருந்து தேன் வெள்ளமா ஓடித்து. ஓடைகள் மைரேயம் என்ற பானத்தால் தழும்பியது. கரைகளில் விசித்திரமாக பக்குவம் செய்யப்பட்ட மான், மயில், கோழி முதலிய ஜந்துக்களின் மாம்சங்களின் பானைகளில் உஷ்ணமாக குன்றுகள் போல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்திலும் கூட மண் பாத்திரங்கள் தான் சுகாதாரம் அப்படின்னு நினைச்சிருக்கான்னு நமக்கு தெரியறது. அன்ன பாத்திரங்களும் போஜன பாத்திரங்களும் தங்கத்தால் செய்யப்பட்டு கணக்கில்லாம இருந்தது. கோடி கோடியா குடங்கள் தயிரால் நிறைஞ்சிருந்தது. விளாம்பழத்தின் வாசனையோடு கூடிய மோர்ல சுக்கு, திப்பிலி, மிளகு, ஏலக்காய், லவங்கம், ஜம்பகப்பூ, சர்க்கரை, இஞ்சி எல்லாம் போட்டு விசித்திரமாக பக்குவம் செய்யப்பட்ட ரசாலம் என்ற பதார்த்தத்தால பல மடுக்கள் நிறைஞ்சு போயிருந்தது. பல மடுக்களில் தயிர் இருந்தது, பல மடுக்களில் பாயசம், பல மடுக்களில் கடைஞ்ச மோர், பக்கத்துல சக்கரை கலந்த கோதுமை, பயறு முதலியவைகளால் செய்யப்பட்ட அப்பம், நெல்லிக்காய் விழுதும் வாசனை பொடியும் கஷாயங்களும் தைலங்களும் பெரிய அண்டாக்களிலே வெந்நீரும் ஸ்நானம் செய்வதற்காக ஆறுகளின் துறைகளிலே வைக்கப்பட்டிருந்தது. பல் தேய்ப்பதற்காக சுத்தமான மேர்மல்லி குச்சிகளும் ஸ்நானம் செய்த பிறகு அலங்காரம் செய்து கொள்ள சந்தன குழம்பும் பிரகாசம் உள்ள கண்ணாடிகளும் விலையற்ற உடுப்புகளும் பாத குரடுகளும் செருப்புகளும் ஜோடுகளும் மைச்சிமிழ்களும் தலைமயிர் மீசை தாடி இவைகளை வாருவதற்கு சீப்புகளும் யுத்த வீரர்கள் அலங்காரமாக தரிக்கும் ஆயுதங்களும் வில், கவசம், படுக்கை, ஆசனம் இவையெல்லாம் கணக்கில்லாமல் இருந்தது. யானை, குதிரை முதலிய மிருகங்கள் தாகம் தீர்த்து கொள்ள சுத்த ஜலத்தால் நிறைந்த பல மடுக்கள் இருந்தது. தாமரை ஓடைகளும் செங்கழு நீர் ஓடைகளும் தெளிவாக ஜலத்தால் நிரம்பி இருந்தது. சுகமாக ஸ்நானம் செய்யக்கூடியதாக இருந்தது. மிருகங்களின் தீனிக்காக ருச்சி உள்ள இளம் புல்தரைகள் அங்கே இருந்தது. கனவில் கண்ட பொருளைப் போல அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் மனதால் நினைக்க முடியாததாகவும் அவரவர்களுடைய இஷ்டத்திற்கு தகுந்தபடியாக அமைக்கப்பட்ட இந்த அபூர்வ சாமான்கள் பரதனுக்கு விருந்து செய்வதற்காக பரத்வாஜருடைய அளவற்ற தபோ மகிமையினால் ஒரே க்ஷணத்தில் சம்பாதிக்கப்பட்டதை பார்த்துட்டு எல்லாரும் சொல்ல முடியாத ஆச்சரியத்தை அடையறா. நந்தனம் என்ற இந்திரனுடைய தோட்டத்தில்
தேவதைகள் விளையாடுறத போல பரதனுடைய பரிவாரங்களும் சைன்யங்களும் பரத்வாஜருடைய ஆசிரமத்துல அந்த ராத்திரிய இப்படி கழிக்கிறா. பிறகு கந்தர்வாளும் அப்சரஸ்களும் நதிகளும் தேவதைகளும் பரத்வாஜர்கிட்ட அனுமதி விட்டுண்டு தங்களுடைய லோகங்களுக்கு போனா. ஆனா இந்த விருந்து இந்திரஜால வித்தையால் உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை போல அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போகல. அந்த சுகங்களை அனுபவிக்கும் காலத்தில் உண்டான ஆனந்தத்தை விருந்து முடிஞ்ச பிறகும் கூட எல்லோரும் அனுபவித்தார்கள். எங்கே பார்த்தாலும் புஷ்பங்களும் மாலைகளும் ஜனங்களால் அனுபவிக்கப்பட்டு சிதறிப்போய் கிடந்தன அப்படின்னு சொல்லி இந்த 91வது அத்தியாயத்தை முடிக்கிறா. அடுத்த ஆடியோல 92வது அத்தியாயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.